உங்களுக்கு 6 கூட இணையத்தில் இருக்கப்ப பிரச்சனைகள் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இப்படி இயங்கினாலே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான யோகங்களை கொடுக்கும். மறைவிட சொத்துகள், அதாவது ப்ராப்பர்ட்டி ஒன்று கோல்டாக வாங்கலாம் அல்லது லேண்டாக வாங்கலாம். செலவையே இன்வெஸ்ட்டாக மாற்றுங்க. அது இந்த இடத்துல பெரிய அளவில் மாறும். ஜாபில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கிரகங்கள் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த வகையில் அந்த வரிசையில் மிதுன ராசி நேயர்களுக்கு கோள்களுடைய இருப்பு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னம்னாக்கா, உங்கள் ராசியிலே குரு பயிற்சி ஜென்ம குருவாக கன்வெர்ட் ஆகியிருக்காரு. குரு யாருன்னா உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உடைய அதிபதி. அப்போ ஜென்மகுரு வந்தாலே ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னம்னா, இருக்கிற இடம் விட்டு இடம் வேறு இடத்துக்கு போய் சர்வைவல் பண்ணுறக்கோ, அல்லது உங்களுடைய அதிகபட்ச அவமானங்களையோ, துக்கங்களையோ, துயரங்களையோ, பிரச்சனைகளையோ, அல்லது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான லெவல் உங்களுடைய ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதை எவ்வளோ நீங்கள் மீட் பண்ணுவீங்களோ, அது உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமோ, அதையும் தாண்டிய நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகே. அதுவும் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிடம் 3 நாளில் வரப்போ அதிகமான கடன் சுமைகள், அதிகமான பிரச்சனைகள், அதாவது ஃபேமிலி வைஸ் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டுகளை பார்க்குறதோ, அல்லது ஜாபில் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ராகு அப்படின்றப்ப, ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது, அது ராகு 9ஆம் இடத்தை தான் அவர் குறிகாட்டுறாரு. 9ல் தான் ராகு இருக்கார். அப்படின்றப்போ 9ஆம் பாவத்தை எப்போயுமே குரு குறிக்காட்டினாலே செய்கிற தொழிலை விட்டு வேறு தொழில் மாறுறதோ, அல்லது செய்கிற இடத்துலேருந்து வேறு இடம் கன்வெர்ட், அதாவது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, அல்லது ஜாபில் ஒன்று அப் சைடு போகணும் அல்லது டவுன் சைடு வரணும். அதே சேம் சைடு சேம் லெவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது நடந்திருக்கும். அதனால் சில பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக, விரயங்கள் அதிகமாக பண்ணியிருக்கணும். சுயதொழில் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது வேலை விஷயமாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் கேது, 4ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் ஆட்சி பெற்ற உங்களுடைய புதன், அதாவது ராசியாதிபதியே புதன் தான். அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா, தன்னுடைய நட்பு நட்சத்திரமான சூரியனுடைய சாரத்தில் தான் இருக்கார். உங்களுக்கு உத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்றது 8ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். அப்போ 4, 8 கனெக்ட் ஆனாலே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்போ, அதன் வழி கடன் வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது உங்களுடைய ரிலேஷனுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள். நாங்கள் எப்போயுமே ஒரு பாவம் இயங்கணும்னா, அந்த பாவம் எந்தெந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் வரும். அல்லது யோகங்களாக இருக்கலாம், தோஷங்களாக இருக்கலாம், அல்லது பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சந்தோஷங்களாக இருக்கலாம். இது மாதிரிலாம் வரும். இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசி அதிபதி யாருனாக்கா புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா எப்படி ஸ்ட்ராங்கு அப்படின்னோம்னா, ஒன்று கேந்திரம் ஏறி இருக்கணும், அல்லது திரிகோணம் ஏறி இருக்கணும், அல்லது திரிகோணத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாருனாலோ, அல்லது கேந்திரத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாருன்னா, அதிகபட்சம் கேந்திரத்தில் தான் ஆட்சி பலம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திரிகோணத்தில் நட்பு நிலை தான் பெறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப, இப்போ மிதுன ராசிக்கு கேந்திரத்தில் உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம். அப்போ அது சூரியனோடு சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப, 2 பேருமே உத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப 2 பேருமே 8ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. 8ன்றது பிரச்சனைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைனாக்கா, உங்களுக்கு ஒரு சகோதரன் வழி, சகோதரி வழி, சொத்து வழி டிஸ்பியூட்டுகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஏதாவது உங்களுடைய வீடு இருக்குனாக்கா, வீட்டு வழி ஏதாவது ஒரு கேஸுகளை கோர்ட்டில் சிவில் டிஸ்பியூட் மாதிரி ஏதாவது நீங்கள் அதுக்காக ஒரு 4 மணி நேரம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியோ, அல்லது ஒரு நாள் எப்போயுமே ஒரு வைப்ரேட் அப்படின்னு நெகட்டிவ் பாசிட்டிவ் 2மே என்னன்னாக்கா, அதாவது 3.25 நாளிகை, அதாவது 1.5 மணி நேரம். ஒரு மானமாக இருந்தாலும் சரி, ஒரு யோக தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு 3.25 நாளிகை அப்படின்றப்போ 1.5 மணி நேரம் 3.25 நாளிகை அப்படின்னம்னா, ஒரு நாளிகைக்கு 24 நிமிஷம். அது 24 நிமிஷம் அப்படின்றப்பனாக்கா 24 × 3.25 போட்டிங்கனாக்கா 90 நிமிடங்கள் வரும். 90 நிமிடங்கள்ன்றது 1.5 மணி நேரம். அப்போ ஒரு கஷ்டம் கூட 1.5 மணி நேரம் தான் நீடிச்சு இருக்கும். ஒரு லாபம் சுகம் அப்படின்னா கூட 1.5 மணி நேரம் தான் நீடிக்கும். அப்போ அதுக்குள்ளவே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும், அல்லது அதுக்குள்ளவே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அதுக்குள்ளவே முடிச்சிடுறதும் உங்களுடைய கையில் தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்றது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை ரைஸ் ஆகுது அப்படின்னம்னாக்கா, நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்மூத்தாக, அல்லது அந்த வேவர் பண்ணிங்கனாலே போதும். அந்த டயத்தை நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு உங்களுக்கு மனத்துக்கு உகந்த ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை. அடுத்து வர்றதெல்லாம் வாயில் வர்றதெல்லாம் வார்த்தை அப்படின்றது நீங்கள் பட்ட
சுட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கப்ப இந்த இதுவரைக்கும் பிரச்சனைகளா வந்தது பேசி முடிக்கிறதுக்கான தீர்வுகளா இருக்கும். அப்ப பேசி முடிக்க தீர்வு இருக்கு அப்படின்னோம்னாக்கா, இந்த இடத்துல ஏதாவது டிஸ்ப்யூட், சிவில் டிஸ்ப்யூட்டா இருக்கலாம், அல்லது ஃபேமிலி டிஸ்ப்யூட்டா இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டிஸ்ப்யூட்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்க்குள்ளே இருக்கிற டிஸ்ப்யூட்டா இருக்கலாம். இதெல்லாமே என்னென்னா பேசுறதுக்கான காலகட்டங்கள் அழகாக கணிஞ்சு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6 கூட 5க்கு வந்தாலே பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6ன்றது பிரச்சனைகளை சொல்லக்கூடியது. ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்லக்கூடியது. அது அந்த பாவத்துக்கு 12ஆம் பாவமான 5ஆம் பாவத்துக்கு வருது. அதுவும் தன்னுடைய சுய நட்சத்திரம், அதாவது செவ்வாய் நட்சத்திரம்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் 3ஆம் பாதம் அப்படின்றப்ப அம்ச ரீதியாகவும் பார்த்தா அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ செவ்வாய் இதில் இருந்தால் என்ன ஆகும், உங்களுக்கு சிந்தனை வந்து கொடூரமாக இருக்கும். கொடூரம்னாக்கா கொஞ்சம் ரக்கடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான, அப்போ அடிக்கடி டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்போ, அடிக்கடி கோவப்படுறதுக்கான வாய்ப்போ, அல்லது பிரச்சனைகளை கண்டு அதிகமாக மனம் வெம்புறதோ, அல்லது அதிகப்படியாக அது எமோஷன் டைப்பாக இருப்பாங்க. எப்பயுமே 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே எமோஷன் டைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். உங்களுக்கு 6 கூட 5ல் இருக்கப்ப பிரச்சனைகள் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த இடத்துல. அப்போ இப்போ என்னென்ன பாவங்கள் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 8ஆம் பாவம் இயங்குது. 8 இயங்கினாலே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான யோகங்களை கொடுக்கும். மறைவிட சொத்துகள், அதாவது ப்ராப்பர்ட்டி ஒன்று கோல்டாக வாங்கலாம், அல்லது லேண்டாக வாங்கலாம், அல்லது ஏதோ சம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பவுமே 4, 8 கனெக்ட் ஆனாலே உங்களுக்கு அம்ச ரீதியாகவும் பார்த்துக்கிறப்ப உங்களுக்கு இந்த இடம் அப்படின்றது 2ல் இருக்கிற சந்திரன் அப்படி புனர்பூசம், அவர் 4ஆம் பாதம் அப்படின்றப்ப அவரும் 2ஆம் பாதத்தில் தான் வர்க்கோத்தமம் ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு சந்திரனும் வர்க்கோத்தமம் ஆகுது, செவ்வாயும் வர்க்கோத்தமம் அப்படின்னோம்னாக்கா ராசி அம்சம் 2லையுமே ஒரு கோள் ஒரே இடத்துல இருந்துச்சுனாக்கா அது வந்து ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் வர்க்கோத்தம் நிலை பெறாரு இந்த மாதம் அப்படின்றப்ப, இந்த மாதம்னாக்க புரட்டாசி மாதம். அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வோக்கல்லே இருக்குது. நீங்கள் பேசுகிற பேச்சில் தான் உங்கள் சக்ஸஸும் ஃபெயிலியரும் இருக்குது. அப்போ பேசிய ஒரு காரியத்தை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தருது. அப்போ நல்ல ஃபேமிலி செட் பண்ணுறதோ, அல்லது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, அல்லது நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, இதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த டைம்ன்றது உங்களுக்கு லாஸ்ட் இயர் மீன்ஸ் மே மாதத்துக்கு பிறகு வேலை வழி மாற்றத்தை அதிகமாக எதிர்கொண்டிருப்பீங்க. ஏன்னா 9ல் ராகு இருக்கார். அவரும் பூரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்றப்ப, பூரட்டாதி 2 அப்படின்றப்ப அவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. ராசிக்கு 12னாக்கா ராகு 9, 12 ஒர்க் பண்ணாலே ஏதாவது தொலை தூரம் போகிறதுக்கான, இப்போ ஏதாவது ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்போ, அல்லது வேறு ஏதாவது ப்ரொமோஷன் வழி நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்போ இருந்துச்சுனாக்கா, அல்லது வேலையே நான் வந்து அதாவது வேலையே இல்லைங்க, நான் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், பிஸ்னஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு எனக்கு ப்ராஃபிட் பெருசாக வராது, பட் இருந்தாலும் நான் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது எப்படினாக்கா எனக்கான ரிட்டர்ன்ஸ் எதிர்காலத்தில் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, அது நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல 9, 12 அப்படின்றப்பனா நீங்கள் இப்போ எதெல்லாம் விதை நெல் வந்து வீணாக வயலுக்கு போடுறோன்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு வந்து அது வந்து பயிராக மாறி நமக்கு பெரிய பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் தரும். அது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கிறனால கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இருக்கும். ஆனால் இருக்கிற இடத்த விட்டு இடப்பெயர்ச்சி பண்ணால் தான் உங்களுக்கு அது இருக்கும். இடப்பெயர்ச்சி கம்பல்சரியாக வரும். எந்த வேலையில் இருந்தீங்களோ அந்த வேலையிலே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு 2025 கிடையாது. சேஞ்ச் ஓவர் ஆகணும். சேஞ்ச் ஓவர் ஆகலைனாக்கா நீங்கள் வந்து அந்த இடத்துல லேக் ஆகிருக்கீங்க, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வந்து கட்டாயிருக்குன்னு அர்த்தம். அது வந்து நிச்சயமாக உங்களுடைய ஜென்ம சாட்டை பார்த்துக்கங்க. ஏன்னா அதுலேருந்து கோச்சார் ரீதியாக நீங்கள் டிரான்சிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாப் வைஸ் தான் பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்க. ஏன்னா 10ல் சனி இருந்து ஒரு பதவி, 10ல் சனி இருந்தாலே ஒரு பதவி வரும். இன்னொன்று 10ஆம் பாவம் தான் இயங்க போகுது. 10ஆம் அதிபதியும் லக்னத்திலே இருக்காரு, ராசியிலே இருக்காரு, மிதுனத்திலே இருக்காரு அப்படின்னோம்னா அவரும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்காரு. புனர்பூசம் 2ஆம் பாதத்தில், புனர்பூசம் 2 அப்படின்றப்ப உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் தான். அப்போ 2, 12 தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னோம்னாங்க எதெல்லாம் இன்வெஸ்ட்டாக நினைக்கிறீங்களோ அதெல்லாமே, இன்வெஸ்ட்னாக்க விரயமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்வெஸ்ட்டாக மாறுது. அப்போ நீங்கள் எந்த இடத்தையும் இந்த இடத்துல சேவிங்ஸ்னு நீங்கள் பெருசாக நினைக்க தேவையில்லை. அதெல்லாமே ஒரு இன்வெஸ்ட்டு அப்படின்றது மாதிரி நினைங்க. அது செலவையே இன்வெஸ்ட்டாக மாற்றுங்க. அது இந்த இடத்துல பெரிய அளவில் மாறும். ஜாபில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிகபட்சம் ஃபேமிலி டிஸ்பியூட் இல்லாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல குரு ஏழக்குடைய வந்து உங்களுக்கு வந்து லக்னத்திலே இருக்கார், ராசியிலே இருக்கார், மிதனத்திலே இருக்கார் அப்படின்னம்னாக்கா கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வந்து வாங்கின சாரம் அப்படின்றது புனர்பூசம் 2 அப்படின்றப்ப ராசிக்கு 12ஆம் இடம் தான் அவர் அம்ச ரீதியாக இருக்கும் குரு.
அப்போ 7, 12 இருந்தாலே நிச்சயமாக அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அவங்களோட ஏன்னா இந்த இடத்துல குருவும் ராகுவும் சேம் இடத்துல பொசிஷனில் அம்சத்தில் வரும். ஏன்னா உங்களுக்கு ராகுவும் புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், அதுவும் குரு நட்சத்திரம் தான், அதுவும் உங்களுக்கு 12ஆம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. 9, 12 லக்னத்திற்கு 12ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது ரிஷபத்தில் தான் குருவும் ராகுவும் கனெக்ட் ஆகியிருக்கும். அப்போ இது குரு சண்டால யோகத்தை கொடுக்கும். அப்போ இருக்கிற இடத்த விட்டு இடம் பெயர்ந்து போனால் மட்டும்தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இல்லை எனக்கான வாய்ப்பு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் மேன் அல்லது நான் இந்த இடத்துல மட்டும்தான் என்னால் சர்வைவல் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கிற வீட்டிலே இருக்கிற பொசிஷனமாக இருக்கும். ஒன்று வாடகை வீடாக இருந்தால் ஒரு வீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க, அடைஞ்சிருப்பீங்க. இந்நேரம் லாஸ்ட்டு 2-3 மந்த்துக்குள்ளவே இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது மாறுறதுக்கான சூழல் வந்திருக்கும். அல்லது வீட்டை விட்டு வெளியே போகிறது, அல்லது வீட்டில் இன்னொரு வீடு பார்க்குறது, அல்லது ஏதோ சம்திங் இந்த இடத்த விட்டு இந்த இடம் சரியாக வராது, இந்த இடம் நமக்கு பெருசாக குரோத் இல்லை, லாஸ்ட் இயர் மாதிரி இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷம் மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். அப்போ அது மாதிரி ஒரு சூழல் வரப்போ நிச்சயமாக வரப்போ இல்லை, இந்த டைம் வந்திருக்கும். நீங்கள் இடம் மாறினீங்கனாக்கா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே டயத்தில் இடம் மாறுறது அப்படின்றோம்னா பேசிக்காக எப்பயுமே என்னன்னாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய பட்ஜெட் பர்த் சார்ட் இருந்து சப்போர்ட் பண்ணால் கூட உங்களுடைய போகிற வீட்டுக்கோ போகிற அலுவலகத்துக்கோ போகிற இடத்துலையோ நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் டைரக்ஷன் அப்போ லக்கியான டைரக்ஷன், லக்கினாக்க வாசுபடி பெருசாக மேஜர், அதாவது சின்ன சின்ன மைனூட்டாக பார்க்க தேவையில்லை, மோரார்லெஸ் ஓவரால் ஒரு பேசிக்காக, அதாவது கிட்டத்தட்ட ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து இதுலேருந்து இப்படியெல்லாம் அமையணும். உச்சத்தில் அதிகபட்சம் அவங்களுடைய வாழ்டமும் வசிப்பிடமும் அமையிற மாதிரி இருந்தால் மிகப்பெரிய சந்தோஷம், நல்லாவும் இருக்கும். அதை விட்டுட்டு போராட்டம் வந்து பெரிய அளவில், ஏன்னா ஒரு ஜோதிடம் கூட நம்ம கைக்குள்ளே இல்லை, அது கிரகங்களோட ஆளுமைக்குள்ளே இருக்குது. அது என்ன மாதிரியான கைட் பண்ணுதோ அதன்படி நம்ம லீவ் பண்ணுறோம். அது அந்த டைரக்ஷனில் அது வழிகாட்டுதன் அடிப்படையில் நம்ம பயணிக்கிறோம். ஆனால் வாஸ்து அப்படின்றது கம்ப்ளீட்டாகவே நம்மளுடைய கைக்குள்ளே இருக்குது. ஒரு வீட்டை இப்படி தான் கட்டுறோம், ஒரு வாசலை இப்படி தான் வைக்கிறோம், இந்த இடத்துல இந்த அளவில் இந்த மாதிரி அமைக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான விஷன் கிடைக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்புகிறவ அது நிச்சயமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் போகிற வீடு அல்லது வாங்குகிற வீடு அல்லது வாங்குகிற எந்த நீங்கள் பேசிக்காக ஒரு பிளாட் வாங்கினா கூட ஜஸ்ட்டு ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அந்த லேண்டை வாங்கலாமா வாங்க வேணாமா, ஏன்னா சூன் விழுந்திருக்கு சூன் விழுல, அப்போ கர்வு எந்த இடத்துல நீண்டு இருக்கலாம், எந்த இடத்துல நீண்டு இருக்கக்கூடாது, அல்லது எந்த தெருக்குத்து நல்லது, எந்த தெருக்குத்து மோசம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வாங்குங்க. உங்களுக்கு பேசிக்காக தெரியல அப்படின்னம்னாக்க ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலும் நிச்சயமாக எனக்கு அனுப்பினா கூட போதும், அல்லது கமெண்ட்ஸில் கேட்டாலும் போதும், அதை நிச்சயமாக உங்களுக்கு உண்டான லக்கி திசை என்ன, அந்த திசையில் புதுசாக கன்சல்ட் பண்ண போகிறீங்கனாக்கா அதுக்கு உண்டான பிளான் எப்படி இருக்கணும் அதெல்லாமே கூட நம்ம ட்ரைவ் பண்ணி தர முடியும். இதே நேரத்தில் உங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துல 8-10 தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னா வேலையில் பெரிய அளவில் மாற்றம் இந்த ஆண்டு இருக்கும். அது இடப்பெயர்ச்சியை கூட நீங்கள் வச்சுக்கலாம். மாறாத வேலையாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு வீடை மாற்றுறேன் அல்லது கடையை மாற்றுறேன் அல்லது இருக்கிற இடத்த மாற்றுறேன், ஜஸ்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் உட்காந்துருக்கிற பொசிஷன் டைரக்ஷனை கூட நீங்கள் மாற்றினாலே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எதுவுமே நம்முடைய கைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்பும் பட்சத்தில் தான் நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், இது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஜோசியத்துக்கும் ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் போய் பார்த்து காசை இழந்தது தான் மிச்சம் அப்படின்றது நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்குண்டான தன்மைகள் எப்பயுமே ஒரு பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி, அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் மட்டும் தான் இருக்கும். நம்ம அதுக்காக ரொம்ப என்னுடைய வாழ்க்கையே இது முடிஞ்சு போச்சு, இது இன்னுமே அவ்வளோதான் அப்படின்னு எந்த ஒரு எல்லை கோடுமே கிடையாது. அப்போ இந்த டயத்தை நம்ம கிராஸ் பண்ணால் சரியாயிடும், இந்த டயத்தை நம்ம கிராஸ் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு லேண்ட் லைன் இருக்கும் அந்த இடத்துல. அந்த பார்டர் ஆஃப் தி லைன் தெரிஞ்சுக்கணும். எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கும், எந்த மாதம் வரைக்கும் இருக்கும், எந்த வருடம் வரைக்கும் இருக்கும், அதுக்கு வரைக்கும் நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நான் என்னோடய செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும் அல்லது டிபென்சியில் இருக்கணுமா இல்லை இண்டிபெண்டன்ட்டில் இருக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக இந்த கோச்சாராச்ச பலன்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10-15% தான் ஒத்து வரும். எல்லாத்துக்குமே எல்லாமே 100% ஒத்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போ ராசி பலன் அப்படின்றது ஒரு 12 டிவிஷனில் தான் பிரித்து பார்த்து சொல்ல முடியும். ஆனால் பர்த் சார்ட்டில் தான் துல்லியமாக உங்களுடைய திசாபுத்தி அந்தர சூட்சமாக மற்றும் இந்த கோள்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டில் ஒரே மிதுன ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் எல்லாருக்கும் இருக்குமானாக இருக்காது. அப்போ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில்
சூரியன் வேறு இடத்துல இருக்கலாம், புதன் வேறு இடத்துல இருக்கலாம், நீசம் பெற்ற தன்மையில் இருக்கலாம், பகை பெற்ற தன்மையில் இருக்கலாம், செவ்வாய் வீட்டில் புதன் இருக்குது அப்படின்னா உங்களால் சத்தியமாக பெருசாக சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ராசியாதிபதி அவர் தான். அவர் போய் 6ல் மறையிறது அப்படின்னம்னாங்க எப்பயுமே லக்னா ராசி அதிபதிகள் வந்து சவுண்டாக இருந்தாங்கன்னா, சவுண்டுனாக்கா மறையாமல் இருந்தாலே போதும். 3, 6, 8, 12 இல்லாமல் இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும். மற்றபடி மறைஞ்சிருந்தாங்கனாக்கா எந்த அளவுக்கு மறைஞ்சிருக்காங்க, அப்போ அதோட திசாபுத்திகள் அடிப்படையில் நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும், எவ்வளோ ரொம்ப பக்குவப்பட்ட தன்மையில் இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எந்த காலத்தில் நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கும், பலாபலன்கள் வரும் அப்படின்றத காலகட்டத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நிச்சயமாக அந்த டயத்தை நீங்கள் பாஸ் அவுட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக சக்ஸஸான லைஃப்குள்ளே நுழைய முடியும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிட்டு என்னிடம் கேளுங்க. நான் அதிலேயே கமெண்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்துக்கு பிறகு நான் அந்த காணொலியை போடுறேன். அதனால் கொஞ்சம் அதாவது டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும். டிஸ்டர்பன்ஸ்னாக்கா நானே ஒரு சோஷியல் ஒர்க்லேருந்து கேப் எடுத்துக்கிட்டு நான் வந்து திருப்பி இங்கே ப்ளே பண்ணிட்டு போகிறேன்னாக்கா மீன்ஸ் இதில் இருக்கிறதுக்கு அதிகபட்சம் ரெகுலராக என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். அதிகமாக உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸுன்றதை கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க. ப்ரீஃபானாக்கா என்னோடய பர்சனல் மெசேஜ் அந்த நம்பருக்கு போடுங்க, நான் வந்து பதிலளிக்கிறேன். மேலும் என்னன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. அதாவது பார்க்குறது, நீங்கள் அடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறது, உங்களோட ராசிலேயே உங்களுக்கு பலன் பார்க்குறீங்க, இதே ராசிக்காரங்க உங்களுடைய நெய்பராக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம், அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அல்லது அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கான தீர்வு எப்போயுமே ஜோசியத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு இவர் சொன்னார், உனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாருன்றதை விட நீங்கள் ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாலே அவங்க அதை சேனலில் அதாவது ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா அதிகபட்சம் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃபு, ரகசிய லைஃபு நிறையா இருக்கும். அப்போது ஒருத்தருடைய என்ன தான் பக்கத்தில் ரூம்மேட்டாக இருந்தால் கூட, ஒரே கிளாஸ்மேட்டாக இருந்தாலும், ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தால் கூட பெருசாக மேஜராக ஒரு ரகசியங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ அவங்கவுங்க தனித்தனியான தன்மையில் ஃப்ரீயாக அடுத்த ஒரு நல்ல ஒரு ஜோசியர் கிட்ட பேசும்போது, கேட்கும்போது, மேக்ஸிமம் பரிகாரம் சொல்லாத ஜோசியர்னாக்கா கொஞ்சம் இருக்கிறத யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம், இன்னும் எந்த விதமான பயமும் அற்ற தன்மையில் இருக்கும், அல்லது இதுதான் நடக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம அது வரைக்கும் காத்திருக்கலாம். அல்லது அதை கடந்து போகிறப்ப நம்ம அதை பார்த்துக்கலாம். அது மாதிரி இருக்கிறது நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உங்களுடைய அதாவது ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதுன்றது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.